திருமங்கந்தர், இது ஏற்கனவே இது மத்திய மாநில அரசுகள் இணைந்து தானே இந்த குப்பைகளை மறுசுழற்சி பண்ணி அப்புறப்படுத்துகிறோம்னு சொன்னீங்க. இல்லை, மத்திய அரசுக்கும் இதில் பங்கு இருக்கிறது, இதுக்கு முந்தைய மாநில அரசுக்கும் இருக்கிறது, தற்போதைய உள்ள அரசுக்கும் இருக்கிறது. கடந்த ஆட்சியில் பல்வேறு தவறுகள் அந்த நிறுவனத்தின் மீது புகார்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் சார்பாக அளிக்கக்கூடிய பதில் மற்றும் வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கிறது. நம்ம அந்த பிரச்சனைக்குள்ளே போகாமல் இப்போதைக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. போராடும் தொழிலாளர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டு விட்டது. இப்போது பேச்சுவார்த்தையும் தோல்வி அடைந்து விட்டது. அடுத்த கட்டமாக இந்த தூய்மை பணியாளர்களின் பணி அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள இயலும் சார்? ஏனென்றால் நீதிமன்றம் அரசின் கொள்கை முடிவில் பங்கேற்க தலையிட முடியாது என்று இது நீங்கள் கூறியது போல மத்திய மாநில அரசுகளின் கொள்கை முடிவாக இருக்கிறது. இந்த குப்பை மேலாண்மை என்பது அதற்காக தூய்மை பணியாளர்கள் நியமிக்கிறார்கள். அவர்களுக்கு அதில் இப்போது அந்த பணியில் சேருவதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக மீண்டும் எப்படி போராட்டத்தை தொடர இயலும்? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீதிமன்றம் போராட்டத்தை நீதிமன்றம் தீர்ப்பு போராட்டத்துக்கு எதிராக இல்லை என்று சொல்லியிருக்கேன். ஆனால் நீதிமன்றத்துல கொடுத்த வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இது போக்குவரத்து இடையூறா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. போக்குவரத்து எங்க இடையூறு நடந்தது நீதிமன்றம் தெரியாதா? நீதிமன்றத்துல 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அந்த போராட்டத்துக்கு 4-5 நாட்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறேன். நான் வந்திருக்கிறேன், நீங்க அமைப்பு தோழர் செஞ்சிருக்கிறாங்க. என்ன அங்க போக்குவரத்து செய்கின்றது என்னைக்கு செய்கின்றது? ராஜீவ்காந்தி போகக்கூடிய ஆம்புலன்ஸ் ஏதாவது தடைப்பட்டு இருக்கிறதா? அந்த தொழிலாளர்கள் எந்த தொந்தரவும் பண்ணல. நீங்க சும்மா ஹைப்பத்தட்டிக்கலா பேசக்கூடாது. இதுல நீதிமன்றம் நேர்மையற்ற முறையில இது விவாதிச்சிருக்க நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். ஏனென்றால் அந்த தொழிலாளர்கள் அனுமதி பெற்று வேற இடத்துல போராட்டம் பண்ணிக்கலாம், ஆனா இந்த இடத்துல போராட்டம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உரிமை இருக்குதுங்க. போராட்டத்துக்கு அனுமதி வேணும். எதுக்கு அனுமதி? தான் கருத்தை தெரிவிப்பதற்கு தொழிலாளர் வேலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது. ஏன் இந்த இந்தியாவுடைய அரசியல் ஜனநாயகத்துல உங்களுக்கு அரசியல் சாசனத்தை போராடுவதற்கு உரிமை என்பது அனுமதி அரசாங்கத்துக்கு அனுமதி வாங்கினா அரசாங்கத்துக்கு போராடுவது அந்த இடம் அந்த இடத்துல போராட்டம் நடத்துவதற்கு வேற இடம் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதுதான் பிரச்சனை. அதாவது என்னன்னா, அரசாங்கத்தை கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நடத்தக்கூடிய போராடுவதற்கான இடங்கள் என்பது வேறு. இது நேரடியாக எந்த நிறுவனத்துல எங்க வேலை செய்யறோ அந்த நிறுவனத்தை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது எப்படி தவறா இருக்கும்? அது எப்படி தவறு? நீதிமன்றத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா நீதிமன்றத்துல வளாகத்துல பேச வேண்டிய உரிமை இருக்குது. கல்லூரியில பிரச்சனை கல்லூரில பேச உரிமை இருக்கு. தொழிற்சங்கத்துல தொழிற்சாலை பிரச்சனை தொழிற்சாலை வாசல்ல இருந்து தான் பேசுவாங்க. அவங்க எங்கேயோ கொண்டு போய் ஏதோ இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கு பேர் அந்த போராட்டம். அது இந்தியாவோட விடுதலை போராட்டம் காந்தியடிகள் எல்லாம் அனுமதி கேட்டு ஒதுக்கப்பட்ட வெள்ளைக்கார கொடுத்து ஒதுக்கப்பட்ட இடத்துல போராட்டம் நீதிபதி சொல்லணும், பதில் சொல்லணும்ல. நீதிபதி பதில் சொல்லணும். வெள்ளைக்கார காலத்துல காந்தியடிகள் தான் அனுமதி பெற்று தான் போராட்டம் நடத்தினாரா? ஆனால் அம்பேத்கர் அவர்கள் அப்படிதான் போராட்டம் நடத்துவதற்கான இடத்தை தேடினாங்களா? பதில் சொல்ல நீதிமன்றத்தை. இந்த இடத்துல இந்த போராட்டம் போக்குவரத்திற்கு பொதுமக்கள் இடையூறா இருக்கிற நீதிமன்றம் விளக்க சொல்லணும். நீதிமன்றம் சும்மா தீர்ப்பு போட்டு எதேச்சதிகாரமா நீதிமன்ற தீர்ப்பு கடவுளுடைய தீர்ப்பு போல தலை தூக்கி வச்சு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீதிமன்றம் விளக்க சொல்லணும். ஏன் நீங்க பண்டாரி மக்கள் கட்சியில அங்க அப்பாவுக்கு மகனுக்கு பிரச்சனையை கூட்டு வச்சு சமரசம் பேசக்கூடிய நீதிமன்றம் இந்த பிரச்சனை சம்பந்தம் ஏன் கொள்கை முடிவு பேசுறீங்க? இது என்ன கொள்கை முடிவு இருக்குது? கொள்கை முடிவு என்பது தொழிலாளர் சார்ந்த தொழிலாளர் விரோத நடவடிக்கை அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. நீதிமன்றத்தில் தெரியாதா? போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப இந்த நீதிமன்றம் அதிகார வர்க்கம் ஆட்சி திமுக ஆட்சியாளர்கள் 3 பேரும் சேர்ந்து நடத்துகின்ற தொழிலாளர் விரோத போக்கு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர். நிறைவாக ஒரு கேள்வி. இந்த தூய்மை பணியாளர்களின் இந்த கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கும் அவர்களுடைய போராட்டம் நீடித்து கொண்டே போவதற்கும் அந்த தனியார் மய நிறுவன ஒப்பந்தம் தான் காரணமா, அல்லது இந்த அரசு காரணமா, அல்லது நீதிமன்றங்கள் காரணமா? யார் காரணம்? அரசினுடைய தனியார் மய கொள்கை. அது அதிகார தனியார் மய கொள்கையை இனிமேல் நிறுத்த முடியுமா சார்? தனியார் மயம்ங்கிறது பல்வேறு துறைகளில் ஆகிக் கொண்டிருக்கிறது. அது சுகாதாரத்துறை, ரயில்வே, வங்கி என அனைத்திலும் தனியார் மயம் ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த துறையில் மட்டும் தனியார் மயத்தை எப்படி நிறுத்த முடியும் நினைக்கிறீங்க? எல்லா துறையிலும் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இவங்க இருக்கிறத மோசமா தோண்டப்படுறாங்க. நீங்க 7 நாள் வேலை செய்யக்கூடியன்னு சொல்றது பேரு தொழிலாளர் நல திட்டமா? அது அரசாங்கத்துக்கு கீழே 7 நாள் வேலை செய்யறாங்க. ஒரு லீவ் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு சம்பளத்தை நான் குறைக்கிறேன், ரத்து பண்றேன்ற கூடியதெல்லாம் தொழிலாளர் சட்டங்களுக்கு விரோதமானது இல்லையா? அப்ப அடித்தட்டு மக்களுக்கான ஒரு நீதி கிடைக்கக்கூடிய தொழில்களுக்கு நீங்க எப்படி தனியார் கையில ஒப்படைக்கிறீங்க? தனியார் நிறுவனம் எவ்வளவு சம்பளத்தை பிக்ஸ் பண்ணணுமா இல்லையா?
குறைஞ்சபட்ச கூலியாக ஒரு நாளைக்கு 700 ரூபாய் தர வேண்டும் மற்றும் சென்னையில இருக்குது. தனியார் கம்பெனி தரானா? அது யாரு மேற்பார்வை பார்க்கிற? அரசாங்கம் தான் மேற்பார்வை பார்க்கணும், அதிகாரிகள் தான் மேற்பார்வை பார்க்கணும். எதுவுமே செய்யலைன்னா எதுக்கு ஆட்சியாளர், எதுக்கு அதிகாரம் இருக்கும்? ரிசைன்மெண்ட் போக சொல்லுங்க சார் அதிகாரிகளை. அது அதிகாரிகளை மேற்பார்வை பார்க்க முடியல, அமைச்சர்கள் ரிசைன்மெண்ட் போக சொல்லுங்க. நீங்க 2 பேரும் எதுக்கு இருக்கிறீங்க? தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாக்க முடியலன்னா நீங்க எதுக்கு இருக்கிறீங்க ஆட்சி அதிகாரத்துல? இது தவிர 2 நான் கேட்கிறேன்னா, இதே கமிஷனர் போஸ்டையும் ஆர்டிஓ போஸ்டையும் ஒப்பந்த ஊழியரா வைப்போமே, அதை தனியார் மயப்படுத்துங்க. பண்ணலாமா? அமைச்சர் போஸ்ட வந்து தனியார் மயப்படுத்துவோமா? மிக சிறப்பான நல்ல ஒரு மேலாண்மை செய்யக்கூடியதை கொண்டு போய் கமிஷனர் உட்கார வைக்கிறோம். என்ன தப்பு இருக்குது? நாங்கள் நிர்வாகம் பண்ண தெரியாதா? அதை ஒப்பந்த ஊழியரா மாத்துங்க. கமிஷனர் பொசிஷனை ஒப்பந்த ஊழியரா மாத்துங்க. அங்க இருக்க ஆர்டிஓ ஒப்பந்த ஊழியரா மாத்துங்க. ஏன் நீதிபதியோட ஒப்பந்த ஊழியரா மாத்துங்க. அவ்வளவுதான விஷயம். எல்லாத்தையும் தனியார் மயமா மாத்துவோம்ல. பண்றீங்களா? உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சம்பளம் வேணும், அரசாங்கத்துக்கு வீடு வேணும், அரசாங்கத்துக்கு கார் வேணும், அரசாங்கம் வந்து அதுக்கு வழிவிடுறதுக்கு எல்லா வரையும் உங்களுக்கு எல்லா வசதியும் வேணும். அடிமட்டத்துக்கு எதுவுமே தேவையில்லை. ஒப்பந்த ஊழியர் குப்பை மாதிரி தூக்கிக்கலாம், அப்புறப்படுத்தா நீங்க தீர்ப்பை கொடுப்பீங்க, அதிகாரம் அப்புறப்படுத்துவாங்க, போலீஸ் தூக்கி போடும். என்னதான் சட்டம் அது? அதிகார உயரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வேற விதமான சட்டம், அடிமட்டத்துல வேலை செய்யறவங்க வேற மாதிரியான சட்டம்னா இது என்ன நீதியா? இது என்ன நடக்கிறது? நாடா? இதுல ஆட்சியா? இதுல அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய எந்த உரிமையும் எந்த விதத்தையும் பாதுகாக்க மாட்டீங்களா? பின்பற்ற மாட்டீங்களா? உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லா வசதியும் கிடைக்கும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன் நீதிபதிக்கு வீடு கொடுத்திருக்கிறாங்க, தனியா கார் கொடுத்திருக்காங்க, போகும்போது எல்லாத்தையும் அப்புறப்படுத்துறதுக்கான எல்லாமே இருக்குது. இந்த மக்களுக்கு என்ன இருக்குது? எல்லாரும் குடிமக்கள் தானே, எல்லாரும் ஒரு ஓட்டு தானே, எல்லாரும் சமம் தானே. அவர் இவங்களுக்கெல்லாம் நீ கான்ட்ராக்ட் லேபரா விடுறீங்கன்னா நீதிமன்றத்துக்கு கான்ட்ராக்ட்ல விட்டுருங்க, கமிஷனர் ஆஃபீஸுக்கு கான்ட்ராக்ட்ல விட்டுருங்க. இதோட சிறப்பா இந்த கமிஷனர் நிர்வாகம் பண்ண முடியும்னு தனியார் கொடுத்துருக்கீங்க. கமிஷனர் நிர்வாகம் பண்ண தெரியல, அங்க மாநகராட்சி நிர்வாகம் பண்ண தெரியலன்னு சொல்லி தனியார் மையத்துக்கு கொடுக்குறீங்க. அப்ப மாநகராட்சி போஸ்டையும் அந்த ஆணையாளர் போஸ்டையும் தனியார் கொடுத்துருங்க. அவன் நிர்வாகம் பண்ண தெரியல, நிர்வாகம் பண்ண தெரியாத ஐஏஎஸ் அதிகாரி எதுக்கு இருக்கீங்க? வெளியே போக சொல்லுங்க. சார் நன்றி. திருமணம் சார், இந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை தொடர்பான அவருடைய வந்து இந்த விஷயத்துல சரியா இருக்கல, கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தலைங்க. 4 வருஷமா நடந்த போராட்டத்தினர் உச்சகட்டமான வெடிப்பு தான் நீங்க நடந்திருக்கிறது. திமுக இதற்கு தவறு செய்யும் என்றால் அது அவர்களுக்கு கேடாக அடுத்த தேர்தலுக்கு முடியும் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு பொறுப்பான அமைச்சர்கள் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புங்க. பொறுப்பு இல்லாம பேசக்கூடிய அமைச்சர்கள், இது குறித்து படிக்காத அமைச்சர்கள், என்டிஏ திட்டம் என்ன தெரியாத அமைச்சர்கள், ஒப்பந்தங்கள் தனியார் ஒப்பந்தங்கள் பற்றி தெரியாத அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்தலாமா? என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறோம் நாங்க. என்ன தகுதி இருக்கு? ஓகே திருமணம் சார், இந்த பிரச்சனையின் வீரியம், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் அந்த வீரியம், அவர்களுடைய பிரச்சனைகள் மேற்பதினாலு இயக்கம் தொழிலாளர்களோட நிச்சயமா நிச்சயம் அந்த இடத்துல சமரசம் பண்ண மாட்டோம், பின்வாங்கவும் மாட்டோம். இந்த போராட்டம் இன்னைக்கு கலைக்கலாம், நாளைக்கு மீண்டும் நடக்கும், நாளைக்கு நான் களத்துல நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.